இதெல்லாம் குழந்த களத்தில் தான் தெரியும் என்னடா இவ்வளோ அளவு கொடூரமாக இருக்குண்டு. அதான் விஷயம் தெரியும். விஷயம் இருக்கிறவன் எதுவுமே சும்மா அந்த படத்தெல்லாம் காமிக்க மாட்டான். டஸ்ஸு புஸ்ஸுன்னு சீர்றதெல்லாம் 90ல் போயிடும். ஆனால் அப்படியே அமைதியாக இருக்குவாருங்க விட்டாலும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய மறையை பார்த்தீங்கன்னா பேர் மறை, ரொம்ப விசேஷக்காரன். மறையை கொண்டு வந்தீங்களான்ட்டு இருந்தால் இங்கே கூட திம்மில் கூட பிடிச்சிக்கலாம். நீ மேலே கூட போய் படுத்துக்கலாம், மேலே கட்டி பிடிச்சி தூங்கலாம். ஆனால் களம்னு வரும்போது அது கண்ணு தெரியாது. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப விசேஷக்காரன். விட்டால் 10 நிமிஷத்தில். ஏன்னா பழக்க வழக்கத்துக்கு மாடு இப்படி தான் இருக்கணும். சும்மா ரெட்டை கவுரில் போட்டு வச்சனே டசு புசுன்னு விட்டனே என்ன தெருவுலையும் ஒரே மாதிரி தான் ஓடும், ஜல்லிக்கட்டில் அவுத்தனே ஒரே மாதிரி தான் ஓடும். ஆனால் நம்ம மாடுகள் பூரா ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணும். அப்படின்ற கூட 2 ரவுண்டை போடும், அப்படின்னு கலைக்கும் வீதியை ரவுண்டை போடும் மாடு. இதெல்லாம் மாடு வந்து நம்ம இது பிறப்பே வந்து திருச்சியில் நம்ம உறவு வாங்கி கொடுத்து விட்டது. திருச்சியில் தம்பிகளுக்கு வாங்கி கொடுத்து விட்டது. அது பூரா எங்கள் ஓன் ப்ராடக்ட், எங்கள் மதுரை மாவட்டத்தில் பிறந்தது. இது இந்த சந்தன பிள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மேலூர் பக்கத்தில் உள்ள மாடு. ரொம்ப கொஞ்சம் சேட்டைக்காரன். விடுப்பா உண்மையாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெளிவரட்டில் 2026 வெயிட்டிங்கில் இருக்கான். 2026 வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான். அதே மாதிரி கொஞ்சம் வெளிவரட்டில் ஸ்டாரு. விட்டால் 10 நிமிஷத்தில் ஒரு 50 சுற்று 100 சுற்றுனாலும் போட்டுரும். சுற்றுறவன் கரைங்கி போவான். மாட்டை இந்த மாடை சுற்றுவான் பார்த்துங்க. சுற்றுனே பூரா பேர் கண்ணை கட்டி நின்றுருவேன். ஆனால் மாடு கண்ணை கட்டாது. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் நல்ல வீரியமான மாடு. இப்போ இதையுமே இந்த மாட்டை எடுத்து வந்திருக்கோம். 26 வெயிட்டிங்கில் நிற்கிது. துப்பாக்கி அந்த மாதிரி தோட்டாவாக வச்சுருப்போம். சும்மா ஒரு மாடை வச்சுட்டு அடுத்த மாடு இதே வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்போம்னா இல்லை, வச்சாலும் அப்படி சுருக்குன்னு இருக்கணும். ஆமாம், இந்த நிற்கிற சந்தன பிள்ளையெல்லாம் விரட்டில் மட்டும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் பாருங்கள் பா, ரொம்ப ஆட்டக்காரன். ரொம்ப அப்படின்னா கொஞ்சம் இடத்துல சருபுருன்னு பாஞ்சு விடும். ரொம்ப கொஞ்சம் நல்லா. இதுவும் புது மாடு தான். இதே வேறு எங்கேயெல்லாம் அவுக்கலை. 26 அலங்காநல்லூர் பாலமேடு தென் தமிழகத்தில் அவுக்கிறதுக்காண்டி வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். எண்ணி சொல்ல முடியாத எத்தனையோ மாடுகளை வச்சுருக்கோம். எங்கிட்ட இருந்து எத்தனையோ மாடுகளை தென் தமிழகத்தில் சிறந்த மாடாக இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட இருந்து உருவாக்கி விடுவேன். நல்ல காளையில் எடுத்து கொடுப்பேன். ஆனால் எங்கிட்ட இருந்து போனோன்னே காக்கா பறந்து போயிடும். ஏன்னா எங்கள் மாடுகள் நாங்கள் எடுத்து கொடுப்போம். வாங்குகிற வரையே அண்ணே நம்ம மாடுனேன்னுவாங்க, அண்ணே எங்கள் அண்ணேன்னுவாங்க. ஆனால் ஒரு ஊரில் ஒரு சிறந்த மாடாக அண்ணனே பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாது. 10 காக்கா வந்து உட்காந்துக்கிறோம், ஐடியா சொல்லுவோம். அப்படியே எங்களை மறந்து போனது தான். ஆனால் நாங்கள் யாரையும் மறக்க போகிறதில்ல. போன பருந்துகள் போய் அடிபட்டு திரும்பி வந்தாலும் அந்த பருந்துகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். ஏன்னா 1 இல்லை 2 இல்லை, 1996 ஆண்டுலேருந்து எம்புட்டு காளைகளை வாங்கி அவுத்துருப்போம். ஆழ்கடலை நீந்திருக்கோம். இன்றைக்கி 50 பேர் இதுலேயும் மாடை அவுத்துக்கு இருக்கும். ஒரு செகண்டில் மாடு போயிடும். ஆனால் இங்கேருந்து ஒரு தளவு வரை மாடு ஓட்டணும்னா மாடு தீயாக இருக்கணும், கங்காக இருக்கணும். வீதியில் மேலே ரேகம்படாத மாடுலாம் இருந்திருக்கு. அது அந்த களத்தில் விளாண்டு கறியை கண்ணா அப்படின்னா நான் திருக்கும். அப்படி மாடுகள்லாம் இருக்குது. நீ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா மாடுகளை உங்களுக்கு நிறையா வரலாற்று ஆவணத்தோடைய நிறையா காளைகளோடய உங்களுக்கு இன்னும் நிறையா சொல்கிறேன்.